அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்றைக்கி 2 மணிக்கு மதியானம் அன்பாக்சிங் இருக்குது. கிவ் அவேவும் அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. 2 PM அன்றைக்கி கிவ் அவே டீட்டெயில்ஸ் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI இந்தியாவில் ஃபீச்சர் ஃபோனுக்கும் UPI பேமெண்ட் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 11 இப்போ தான் லான்ச் ஆச்சு. அதுக்குள்ளே ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஆப்பிள் லான்ச் ஈவெண்ட்டில் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 778 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் இருக்கக்கூடிய IGTV எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. பட் போன வாரமே இந்த IGTV அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா தரப்புலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது கூடவே 2 ஆப்ஸும் ஸ்டாண்டலோன் ஆப்ஸ், பூமராங், அதுக்கப்புறம் ஹைப்பர் லேப்ஸ், இதையும் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா IGTVயோட இதுவும் இன்டெகிரேட் பண்ணி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தற்சமயம் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. போத் ஆண்ட்ராய்டு, அதாவது கூகுளுடைய ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர், 2 இதுலேருந்தும் இந்த 2 ஆப்ஸையும் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் RBI நேற்று புதுசாக இன்னொரு டிஜிட்டல் பேமெண்ட் மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக ஃபீச்சர் ஃபோன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது UPI 123 பே இந்த பேரில் தான் நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த UPI பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஃபோன்ஸ் வழியாக இனிமேல் நீங்கள் UPI பேமெண்ட் பண்ண முடியும். அதோட இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே தேவையில்லை அப்படிங்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ UPI பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த UPI 123 பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே ஃபீச்சர் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருந்ததோ எல்லாமே ஃபீச்சர் ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்கள் பேக்கை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஸ்கேன் ஆப்ஷன் மட்டும், QR கோட் ஸ்கேன் ஆப்ஷன் மட்டும் ஃபீச்சர் ஃபோனில் கிடையாது. மற்ற எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருந்ததோ அது உங்களுக்கு ஃபீச்சர் ஃபோனில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறவங்களை விட ஃபீச்சர் ஃபோன்ஸ் தான் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஆப்ஷனும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நேற்று விமென்ஸ் டே நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் எனக்கும் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த விமென்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விமென்ஸ் டேயில் அவங்க கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் நம்மளுடைய விமென்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. இந்த போஸ்ட் போட்டாங்க. எல்லா விமன் ஆர்கனைசேஷனும் இதுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் லேடிஸ்னால் வெறும் கிச்சன் தான் நாங்கள் வாங்குவோமா, வேறு ஐட்டம்ஸ் வாங்க மாட்டோமா, இப்படி விமென்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அண்ட் போஸ்ட் நீங்கள் ரிவீல் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஒரு பெரிய இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி வி மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணாங்க. சாம்சங் கேலக்ஸி F23 இந்தியாவில் நேற்று லான்ச் ஆகிடுச்சு. 5G டிவைஸ் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,999 இது ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 14,999 பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 16 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு தெரிய வருது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 750Gல கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சிப்ஸ் கூடவே LCD பேனல், Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. கூடவே 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் சார்ஜர் இல்லாமல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதோட சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்ததா அவங்களுடைய எல்லா சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இனிமேல் சார்ஜர் இல்லாமல் தான் இவங்க டிஸ்பேச் பண்ணுற மாதிரி தெரியுது. சார்ஜர் இல்லாமல் ப்ரைஸும் இவங்க குறைக்க போகிறாங்க. ஸோ சார்ஜருடைய விலையை ஸ்மார்ட் ஃபோனுடைய விலையை குறைச்சி தான் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சார்ஜர் ரிமூவ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், வேஸ்ட்டை குறைக்கணும், அதுக்கப்புறம் க்ரீன் என்விரான்மெண்ட்டுன்னு நிறைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய டெசிஷன்ஸ் மாதிரி தான் இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இனிமேல் சார்ஜர் இல்லாமல் தான் டிஸ்பேச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது A சீரிஸ், M சீரிஸ், F சீரிஸ், ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எல்லாமே. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பிராண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறதாகவும் இதை ஃபாலோ பண்ணி எல்லா பிராண்ட்ஸும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Xiaomiயுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் 12 சீரிஸுடைய குளோபல் லான்ச் ஈவெண்ட் டீசர் அண்ட் டேட் ரிவீலாக இருக்குது. குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 15 அப்படின்னு தான்
தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்மார்ட் ஃபோன் சிங்கிள் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 and 12 Pro வந்து இங்கே டீசர்ஸில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவுட்லுக் டிசைன் இங்கே ரிவீல் ஆனது பார்த்தீங்கன்னா சைனாவில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் சைனாவில் டிசம்பர்லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த டிவைசஸ் தான் இப்போ லான்ச் ஆகுது. குளோபல் லான்ச்சுக்கு அப்புறம் இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ஆல்ரெடி இதோட மாடல் நம்பர்ஸ் எல்லாம் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு கீழே இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இது ஸ்னாப் டிராகன் பவர்ட், அதோட டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இப்போ சில லைவ் இமேஜஸ் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் கிளியராக இல்லை, பட் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேக் பேனலோட தான் இங்கே ரிவீலாக இருக்குது. அதோட சர்க்குலர் கேமரா மாடியூலும் தெரியுது. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃப்ளாக்ஷிப் அப்படி வருது, ஒரு பாக்ஸ் டைப் டிசைன். அந்த பாக்ஸ் டைப் டிசைனில் தான் இதுவும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மி நோட் 11 இந்தியாவில் குவால்காம் ஸ்னாப் டிராகன் 680 ஒரு 4G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போது இதோட பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,499க்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் ப்ரைஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ₹500 அதிகப்படுத்தி 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்னொரு வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 14,499க்கு லான்ச் பண்ணது. இப்போ 14,999க்கு வந்து ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியுடைய நோட் 11 இந்தியாவில் ₹500 அதிகமாக இருக்குது. ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர்ஸோட கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது HD+ TFT டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட இது ஒரு 5G டிவைஸ் MediaTek Dimensity 700ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அவுட்லுக் எல்லாம் பார்க்கும்போது ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது வந்து அண்டர் 10K 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ஆப்பிளுடைய லான்ச் ஈவெண்ட் நேற்று அதோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone SE3 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது கூடவே இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. iPhone SE3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் iPhone SE 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. A15 பயோனிக் சிப்போட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே 4.7 inches HD ரெட்டினா டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைனும் வந்து ஆல்ரெடி இருந்த iPhone SE சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். டச் ஐடியும் இதில் அவைலபிளாக இருக்குது. 12 மெகா பிக்சலுக்கு வந்து உங்களுக்கு கேமரா இருக்குது. 5G நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் ரெட், ஸ்டார்லைட், மிட் நைட்டோட வந்து அப்ராக்சிமேட்டாக 33,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட iPhone 13 வந்து புது கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. iPhone 13ல க்ரீன் கலரும் 13 ப்ரோவில் வந்து ஆல்ஃபைன் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டர் க்ரீன் கலர் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட 5th Gen iPad Air வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. M1 சிப்போட இதுவும் 5G. அதோட 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வந்து இது $599க்கு வந்து குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. அதோட ஆப்பிள் தரப்புலேருந்து ஒரு புது சிப்பும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் M1 Ultra. ஸோ ஆப்பிளுடைய லான்ச் இவெண்ட்டில் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். RBI ஃபீச்சர் ஃபோன்ஸ்க்கான லான்ச் பண்ண UPI பேமெண்ட்டுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்ப்ல அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாட்ஸ்அப் போல் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாரி செல்வம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.